ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு கேண்டில் ஸ்டிக் வரிசையில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேண்டில் தான் பார்க்க போகிறோம். இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் நல்ல ட்ரெண்டாக போயிட்டுருக்கும் பொழுது அந்த ட்ரெண்டை ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு கேண்டிலாக இது ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு அந்த அந்த ட்ரெண்டு அதாவது அந்த அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சிக்னலை தான் இந்த கேண்டில் நமக்கு கொடுக்கும். கேண்டில்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட் நல்லா பை ஆகி போகும்போது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தவிர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செல்லிங் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கேண்டில் தான் இது. இது ரெட் கலர், க்ரீன் கலர் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் இந்த கேண்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வரும். அப்போ நீங்கள் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப் ட்ரெண்டு போயிட்டு இருக்கும்போது டவுன் ட்ரெண்டு வந்துன்னா அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறவங்க இங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்டுக்கான என்ட்ரியை எடுக்க முடியும். இது எங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகணும். அதோடைய ஷேப்ஸ் இப்படிலாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலுடைய நேம் பாருங்கள். இது பேர் ஷூட்டிங் ஸ்டார். ஆல்ரெடி நம்ம ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டில் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே தான் அப்படியே ஆப்போசிட்டாக ஃபார்ம் ஆகும். அப் ட்ரெண்டில் இந்த கேண்டில் அப்படியே ஆப்போசிட்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு என்ட்ரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டில் பார்க்குறதுக்கு கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரீன் ஆர் ரெட் எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம். ட்ரெண்டில் இது ஃபார்ம் ஆகணும். இதோடைய அந்த விக் அப்படிங்கிறது ஸோ அந்த பாக்ஸ் இருக்குங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி மினிமம் 1.5 மடங்காவது அதை விட பெருசாக இருக்கணும். இந்த பாடியை விட 3 மடங்கு ரொம்ப பெரிய விக் இருக்கும். அந்த பாடி மாதிரி ஒரு 2 பங்கு இருக்கலாம், 3 பங்கு இருக்கலாம், 6 மடங்கு கூட இருக்கலாம். ஆனால் ஒரு லாங் விக் அப்படிங்கிறது இருக்கும். அப்பர் ஷேடோ அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷேடோ இல்லாமலும் இருக்கலாம், இல்லைன்னா சின்னதாக இருக்கலாம். இதோடைய இந்த ரெட் கலர் கேண்டிலாக இருந்ததுன்னா ஓப்பன் அப்படிங்கிறது மேலே இருக்கும், க்ளோஸும் லோவும் கீழே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய லாங் விக்கு அதுக்கு இருக்கும். ஓகேங்களா. அப்பர் ஷேடோ இதுதான் முக்கியம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ இருக்கணும் அல்லது ஷேடோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் சின்ன விக்காக இருக்கும், அது இல்லாமலும் இருக்கும். கலர் க்ரீன் ஆர் ரெட்டாக இருக்கலாம். ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோடைய ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். அதுவே ஒரு ரெட் கலர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோடைய க்ளோஸும் லோவும் சேமாக இருக்கும், ஓப்பன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். நம்ம ஒரு சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த மார்க்கெட் தான் இது. நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிருக்கேன். அதாவது நிறைய ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. 26 மே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு சைட்வேஸ் மாதிரி நிறைய அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 27th அன்னைக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்க, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 7th அன்னைக்கு பாருங்கள். ஸோ அன்றைக்கி டேயில் மார்க்கெட் ஒரு கீழே இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ ஒரு நல்ல அப் ட்ரெண்டு போகும் பொழுது ஒரு எங்கே இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகேங்களா. ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக இது ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும் அந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி ஒரு எவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்டு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சார்ட்டில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது மாதிரி முடிஞ்ச மார்க்கெட்டில் நீங்கள் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேண்டில்ஸ் ட்ரேட் எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணினீங்களாலே போதும். ஸோ இந்த இடத்துல இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு இந்த கேண்டில். இது ஹேமர் கேண்டிலுடைய அப்படியே ஆப்போசிட் தான் இது. எப்படி நீங்கள் ஹேமர் கேண்டில் ஆகட்டும், ஸோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஆகட்டும் எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அதனுடைய ஒரு கன்ஃபர்மேஷன்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில கேண்டில்ஸ், இம்பார்ட்டன்ட் கேண்டில்ஸை மட்டும் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், உங்களுக்கே அந்த 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 அதனுடைய ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களாலே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது க்ரீன் ஆர் ரெட் எப்படி வேணால் ஃபார்ம் ஆகலாம். கலர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. அப் ட்ரெண்டில் இது ஃபார்ம் ஆகணும். இதுதான் வந்து அந்த அப் ட்ரெண்டையே முடிச்சு வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேண்டில் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.